இவ்வளவு களங்கள், போராட்ட களங்கள் நடக்குது, ஒவ்வொரு உரிமைகளும் பறிபோகுது. யாராச்சும் மக்கள் எதிர்த்து எங்கேயாச்சும் பேசி குரல் எழுக்கிறத பார்க்குறோமா? இல்லை. ஏன்? அப்போ இவர்களை போன்ற ஆட்களை கொண்டு வந்து அந்த திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தையே வேறு அளிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பேக் எண்ட்ல ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் ஆர்எஸ்எஸ் மூலியமாக, பிஜேபியின் மூலியமாக நடந்திருக்கிறது. அதனுடைய ஒரு வெற்றி படிக்கட்டாக தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியையும் நம்ம பார்க்கணும். அந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அது கைவந்த ஒரு கலையாக இருக்கணும். அதை அட்லீஸ்ட் இப்போ ஒரு 4 மாசத்துக்கு அப்புறமா, ஏன்னா இதெல்லாம் முதல்ல போயிருந்திருக்கணும். அடுத்த நாளே வந்து நீங்கள் கோட்டை நாடி இருக்க வேண்டும். பாஜக வந்து ஸ்கெட்ச் போட்டு திரு விஜய் அவர்களை உள்ளுக்கு அனுப்பிச்சிச்சா அப்படிங்கிறத நிஜமாகவே திரு மு.க. ஸ்டாலின் உட்பட, திமுகவினர் உட்பட அத்தனை பேருமே ஆலோசிக்க வேண்டியது, அதை ஆராய வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்குது. அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் கூட குளத்தூரினுடைய மக்கள் இப்படி என்ன ஒரு சிக்னல் பண்ணிட்டு போனார். VS பாபு என்கிற அந்த பெரிய முதியவர், அந்த முதியவர்கிட்ட அவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை திரு மு.க. ஸ்டாலினுக்கு பரிசு அளித்திருப்பார்களா அப்படிங்கிறத தமிழக மக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் பால் கூட திருப்பி ஒரு ரீடெஸ்ட்டை கேட்டிருக்கலாம். முக்கிய தலைவர், அதாவது இப்போ மம்தா பானர்ஜி தோல்வியை தலைவருக்கிறாங்க, பினராயி விஜயன் அங்கே கம்யூனிஸ்ட் தோல்வி, அதே போல் இங்கே திமுகவுக்கு தோல்வி, ஸ்டாலினுக்கு தோல்வி, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா ஸ்டாலினுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு சந்தேகம்? ஸ்டாலின் தானே ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக டீலிமிட்டேஷன்ங்கிற ஒற்றை இதை எடுத்துக்கொண்டது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே பேசாத சமயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தானே பேசுறாரு. ஆர்எஸ்எஸ்னுடைய ஒவ்வொரு கொள்கையும் நேர் எதிராக நின்று களமாடுறவர் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. ஆளுநருக்கு எதிரான உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஆளுநரே இன்னைக்கு பின்னங்கால் பெரடியில அடிச்சு ஓடுற மாதிரி பண்ணவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கும் ஆரியத்தினுடைய சித்தாந்தத்திற்கும் நேர் எதிராக நின்று களமாடுறது இந்தியாவில் ஒரே தலைவர், பெரும் தலைவர் அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத பாஜக மறுதளிக்கவே இல்லை. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியில் அந்த இவிஎம்மில் ஒரு 14 பூத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மனு போட்டிருந்தார். நேற்றிலிருந்து 2 இவிஎம் மிஷின், அதாவது 2 வாக்குச்சாவடி முதற்கொண்டு 7 நாட்கள் நடைபெறும். 7 நாளுக்கு பிறகு வந்து இறுதி முடிவு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ மீண்டும் என்னன்னா கூட 14 பூத்தில் ஒருவேளை சரியாக இருந்தால் கூட அந்த தோல்வி திரும்பவும் ஏதாவது ஒரு கிண்டலுக்குள்ளாக நேரிடும் அதுங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த சூழலில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் இந்த ஒரு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவமானகரமாக திருப்பி அதே ரிசல்ட் தான் ஸ்டே பேக் ஆகுதுங்கிறதுனால அவமானம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைக்கு தாவேக அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 3-4 மாதத்தில் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு உரிமைகளையும் இன்னைக்கு பறித்து கொண்டே இருக்கிறது. அது நீதிமன்றங்கள் மூலியமாக இருக்கலாம் சரி, இல்லைனா ஒன்றிய அரசின் மூலியமாகவும் இருக்கலாம் சரி. இதுக்கு எல்லாத்துக்கும் உடந்தையாக தாவேக அரசு ரத்தன கம்பளம் விதித்து, சிவப்பு கம்பளம் விரித்து அதை வந்து அப்படியே போக விடுறாங்க. அதுக்கு உதாரணமாக நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, 27 விழுக்காடு உயர் ஓபிசிக்கு மருத்துவத்திற்குரிய அந்த இடஒதுக்கீடை வந்து திமுக அரசாங்கம் அவ்வளவு போராட்டத்திற்கு அப்புறம் நீதிமன்றத்தில் திரு வில்சன் அவர்களினுடைய தலைமையிலான அந்த அமர்வுகள் உச்சநீதிமன்றத்தில் அவ்வளவு போராடி வாங்கின ஒரு சீட்டை இன்னைக்கு 151 உயர் மருத்துவ பிரிவுக்குரிய அந்த ஒரு உரிமையை இன்னைக்கு அப்படியே போகிற போக்கில் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதற்காக எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கு தாவேகா கிள்ளி போடவே இல்லை. அப்போது இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகளில் இன்றைக்கு தாவேகா அரசு பதவியேற்று 4 மாதங்களில் இதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு மேகதாது அணை விவகாரத்தை எடுத்துக்கோங்க. கர்நாடகாவுக்கு எதிராக பேச வேண்டிய யார்? டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதிநிதி, தமிழகத்தினோட பிரதிநிதி. அவர் யார்? வெங்கட் நாராயணங்கிற ஒரு சினிமா ப்ரொடியூசர். அவர் யார்? கர்நாடகாக்காரர். கர்நாடகாக்காரரை கொண்டு போய் நீங்கள் டெல்லி பிரதிநிதியாக வைத்துக்கொண்டு நீங்கள் கர்நாடகாவுக்கு எதிராக அவர் எப்படி பேசுவார்? அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு உரிமைகளையும் எப்படி பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பாஜக வந்து ஸ்கெட்ச் போட்டு திரு விஜய் அவர்களை உள்ளுக்கு அனுப்பிச்சிச்சா அப்படிங்கிறத நிஜமாகவே திரு மு.க. ஸ்டாலின் உட்பட, திமுகவினர் உட்பட அத்தனை பேருமே ஆலோசிக்க வேண்டியது, அதை ஆராய வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்குது. அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு அந்த குளத்தூரனுடைய ஒரு தொகுதி மக்கள் அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் கூட குளத்தூரனுடைய மக்கள் இப்படி என்ன ஒரு சிக்னல் பண்ணிட்டு போனார். VS பாபு என்கிற அந்த பெரிய முதியவர்,
அந்த முதியவர்கிட்ட அவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை திரு மு.க. ஸ்டாலினுக்கு பரிசு அளித்திருப்பார்களா அப்படிங்கிறத தமிழக மக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்பிக்கையின் பால் கூட திருப்பி ஒரு ரீடெஸ்ட்டை கேட்டிருக்கலாம். அதை உயர்நீதிமன்றம் அதை கண்காணித்து இன்றைக்கு 2 தொகுதிகளாக 2 வார்டுகளாக சரி செய்யுங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு இயற்கை தான். அது எப்படி ரிசல்ட் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அன்றைக்கு நிதர்சனமாக இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் ஒருவேளை அங்க ஏதாவது ஒரு விதத்தில் குளறுபடிகள் நடந்திருந்து அப்படின்னா பாஜகவினுடைய கைகரியம் விஜய் அவர்களை உள்ளுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தையை மக்கள் மறந்து சென்று விட்டார்கள். இன்றைக்கு சுயமரியாதைங்கிற ஒரு இயக்கத்தை 1925களில் தமிழகத்துல தான் சுயமரியாதைக்குன்னு ஒரு இயக்கமே ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் மெட்ரோ ட்ரெயின்ல உள்ளுக்கு வராருன்னு நேத்து நடந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய கூட்டம் முண்டி அடிச்சு கொண்டு படியிலிருந்து பாஞ்சு வர்றான். அப்போ ஒரு ஒரு மிதமிஞ்சின ஒரு போதையில இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்களை ஒரு கேள்வி கேட்க முடியாத லெவலுக்கு இன்றைக்கு மக்களை மதிமயங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு போதை வஸ்துவை விட ஒரு கேவலமான வஸ்துக்களாக இன்றைக்கு தமிழக மக்களை மாற்றி இருக்கக்கூடிய இந்த அவல நிலையை ஓரளவுக்கு டெஸ்ட் செய்து இன்கேஸ் ஆமால் இதற்கு பின்னாடி பாஜகவினுடைய கைகரியம் இருக்கிறது, பாஜகவினுடைய ஒரு செயல் இருக்கிறது, தாவேக்காவை உள்ளு கொண்டு வர்றதுக்கு விஜய் போன்ற ஆட்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் தாவேக்காவை அந்த போர்வையில திராவிடத்தை எதிர்த்து விடலாம், அதில் வெற்றி கண்டு விடலாம் அப்படிங்கிறத அவர்கள் எண்ணியிருப்பார்களோ அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் பார்வையாக இருக்கும். முக்கிய தலைவர் அதாவது இப்போ மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவி இருக்கிறாங்க, பினராயி விஜயன் அங்கே கம்யூனிஸ்ட் தோல்வி, அதே போல் இங்கே திமுகவுக்கு தோல்வி, ஸ்டாலினுக்கு தோல்வி அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா ஸ்டாலினுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு சந்தேகம்? ஸ்டாலின் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக டீலிமிட்டேஷன்ங்கிற ஒற்றை இதை எடுத்துக்கொண்டது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே பேசாத சமயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தானே பேசுறாரு. ஆர்எஸ்எஸ்னுடைய ஒவ்வொரு கொள்கையும் நேர் எதிராக நின்று களமாடுறவர் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. ஆளுநருக்கு எதிரான உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஆளுநரே இன்னைக்கு பின்னங்கால் பெரடியில அடிச்சு ஓடுற மாதிரி பண்ணவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கும் ஆரியத்தினுடைய சித்தாந்தத்திற்கும் நேர் எதிராக நின்று களமாடுறது இந்தியாவில் ஒரே தலைவர் பெரும் தலைவர் அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத பாஜக மறுதளிக்கவே இல்லை. அப்போ அவரை வீழ்த்துறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமாக அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ்ல தென் தமிழகத்தையும் தமிழகத்திலே மெயினாக தென்னிந்தியாவில் தமிழகம் ரொம்ப பெரிய ஒரு மாநிலம், அவர்களுடைய சித்தாந்தம் இதுவரைக்கும் கால் பதிக்காத இடம். அப்போ அதற்கு பின் வழிவாசலாக எப்படிலாம் கொண்டு வரலாம்ங்கிறதுல திரு விஜய் அவர்களை கொண்டு வந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதன் மூலியமாக திரு ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறதும், ஸ்டாலின் அவர்களை எப்படி நீங்க தோற்கடிக்க முடியும்? அதிமுகவால் தோற்கடிக்க முடியவில்லை. திரு சீமான் அவர்களாக கட்டமைக்கப்பட்ட ஒரு 15 வருஷ கட்சியால் தோற்கடிக்கப்படவில்லை. அப்போ மீத விஜயகாந்த் வந்தும் எந்த விதத்திலையும் ஒரு சேதாரத்தை உண்டு பண்ண முடியல. அப்போ ஆல்டர்னேட்டா கொண்டு வரணும்னு அவர்கள் நினைத்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் பின்வாங்கி விட்டார். அப்படிங்கிற போர்வையில திரு விஜய் அவர்களை எந்த சூழ்நிலையில நெய்வேலியிலிருந்து கொண்டு வந்து பனையூருக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதற்கப்புறம் திரு அருண்ராஜ் யார் இன்றைக்கு அமைச்சராக மருத்துவத்தினுடைய அமைச்சராக இருக்கிறாரோ அவருடைய தலைமையில தான் போய் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. அப்போ அவர் திருப்பி ராஜினாமா செய்துவிட்டு வந்து இவரை கட்சி தொடங்குவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் திரு அருண்ராஜ் இன்றைக்கு மருத்துவ அமைச்சர் தான் பண்ணி கொடுத்திருக்கிறார் டெல்லியில. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே இன்னைக்கு பாஜகவினுடைய கைகரியம் இருக்குது பின்னாடி அப்படிங்கிறத எங்களை போன்றவர்களுடைய பார்வை எப்பவும் இருந்தா கூட அரசியல் கட்சிகளுக்கு அதுவும் பாஜகவுக்கு திமுகவினுடைய தலைவரினுடைய தோல்வி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நீங்களே ஒட்டுமொத்த தமிழகத்தில் யோசிச்சு பாருங்களேன். மக்கள் என்னைக்காச்சும் இப்போ இவ்வளவு ஒரு பகுத்தறிவிக்க ஒரு மாநிலத்துல இவ்வளவு களங்கள் போராட்ட களங்கள் நடக்குது, ஒவ்வொரு உரிமைகளும் பறிபோகுது, யாராச்சும் மக்கள் எதிர்த்து எங்கேயாச்சும் பேசி குரல் எழுக்கிறத பார்க்குறோமா? இல்லை. ஏன்? அப்போ இவர்களை போன்ற ஆட்களை கொண்டு வந்து அந்த திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தையே வேறு அளிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பேக் எண்ட்ல ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் ஆர்எஸ்எஸ் மூலியமாக பிஜேபியின் மூலியமாக நடந்திருக்கிறது. அதனுடைய ஒரு வெற்றி படிக்கட்டாக தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் நம்ம பார்க்கணும். அந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அது கைவந்த ஒரு கலையாக இருக்கணும். அதை அட்லீஸ்ட் இப்போ ஒரு 4 மாசத்துக்கு அப்புறமா, ஏன்னா இதெல்லாம் முதல்ல போயிருந்திருக்கணும், அடுத்த நாளே வந்து நீங்கள் கோட்டை நாடி இருக்க வேண்டும். ஏன்னா உங்களை போன்ற தலைவர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியை 11.19 விழுக்காடு 6% இருந்ததுல கோவிட்ல அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது 6 to 7 விழுக்காடு இருந்தது. கிட்டத்தட்ட இரட்டை இலக்கமாக இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக வைத்துக்கொண்டு அனைத்து இண்டஸ்ட்ரியிலையும்
பெர் கேபிட்டா இன்கம்மை இந்தியாவிலிருந்து டபுள் த ரேட்டுக்கு கொண்டு வந்து வைத்த ஒரு தலைவருக்கு இப்பேற்பட்ட ஒரு ரிசல்ட்டை குளத்தினுடைய மக்கள் கொடுப்பார்களா? ஏன்னா அடுத்த சிங்கப்பூர் ஒரு ஒரு சிங்கப்பூருடைய ஒவ்வொரு கட்டமைப்பையும் நேர குளத்தூர்ல கொண்டு வந்து வைத்த ஒரு தலைவருக்கு கொடுத்திருப்பார்களா அப்படின்னு அவர் ஒரு சுய பரிசோதனை செய்கிறார். அது என்ன முடிவுங்கிறத மக்கள் மன்றத்தில் நீதிமன்றம் அதற்கான விளைவுகள் என்னென்ன இருக்குதோ, நேரடியாக நீதிமன்றத்தை என்னைக்கும் பைபாஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை இவர்களால் அப்படிங்கிறத நம்ம உள்ளபடியே நம்புவோம். அப்படிங்கிற பட்சத்தில் அது உண்மை வெளிவரட்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டியதுதான். குறிப்பாக இப்போ பாஜக இதில் ஒரு சதி இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னொரு புறம் வந்து பாஜக தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கப்பட்ட சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறார். பாஜக தான் மறைமுகமாக ஆள்கிறதுன்னு சொல்லி விசிகாலேருந்து கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியாக இந்த லாக்அப் டெத் ஆகட்டும், நீட்டுக்கு எதிரான போராட்ட மாணவர்களுக்கு எதிரான தடியடி, மேகதாது விஷயம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக மௌனமாகவே இருக்கிறாரு, எந்த கருத்துமே சொல்ல மாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் கூட வெளிப்படையாக கிடையாது, வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு சொல்லி கூட கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த மௌனத்திற்கு என்ன காரணம் அப்படின்பாரு? உள்ளபடியே அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியலைங்கிறது தான் காரணமாக இருக்கணும். ஏன்னா அவரை எஜுகேட் பண்ணுறதுக்கு அவருக்கு அரசியல் புரிதல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மேடை பேச்சுக்கள்லையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அரசியல் பண்ண வேண்டிய சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்க. அரசியல் பண்ணக்கூடாத பொதுவெளி பொதுமக்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கீழ்த்தரமான அரசியல்களை பண்ணுகிறீர்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறது. இந்த 4 மாத ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? திமுக அரசாங்கம் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் போய் திறந்து வைத்து அதற்கு பின்னாடி ட்ரோன் ஷாட்ஸ் மூலியமாக ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். உயர்மட்ட மேம்பாலத்தில் நேற்று போய் ஒரு ரீல்ஸ் எடுக்கிறீங்க. அதே உயர்மட்ட மேம்பாலத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அது. மெட்ரோ ரயிலினுடைய ஃபேஸ் 2 ஃபேஸ் 3க்கெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு பைசாவே நான் கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசாங்கம் கைவிரித்த நிலைமையில் கூட அதை முழு மூச்சாக தனது சொந்த வருவாயிலிருந்து தமிழக அரசினுடைய வருவாயிலிருந்து முழுமையாக அதை நிறைவேற்றின திட்டத்துக்கு மேலே தான் அவர் மேலே நின்றுக்கிட்டு நேற்று கோட் ஷூட்டில் போட்டு நேற்று ஒரு ரீல்ஸ் எடுத்து கொடுக்குறார். அப்போது நீங்கள் எதற்காக இந்த அரசாங்கத்தினுடைய மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேச வேண்டிய எந்த பேச்சுக்காச்சும் நீங்கள் அதை தான் நான் முதல் கேள்விக்கே சொன்னேன். மேகதாது இஷ்யூங்கிறது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை. 19ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய விவசாயிகள் அங்கே தஞ்சை பெல்ட்டில் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்போது இன்றைக்கு நம்ம அதுக்குன்னா தண்ணியை திறந்தே விடலை. அப்போ தண்ணியை திறந்து விடலைங்கிறதுக்கு மக்கள் மன்றத்தில் என்ன பதிலை வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அதற்கு எந்த பதிலும் இல்லை. விவசாயிகள் அத்தனை பேரும் அங்கே செத்து மடியக்கூடிய சூழ்நிலையில், பயிர்கள் அத்தனையும் கருகக்கூடிய சூழ்நிலையில் குறுவை சாகுபடி மொத்தமாகவே முடிஞ்சு போச்சு. அப்போது அதை நீங்கள் போராடி பெற்றுத்தரணும்லாம் அவசியம் இல்லை. காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி போர்டுக்குங்கன்னு தெளிவான வரைமுறைகளை உச்சநீதிமன்றம் தெளிவாக வகுத்திருக்குது. அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வகுப்புக்கு உட்பட்ட அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணுன்னு கர்நாடகாவில் ஏன் உங்களால் சொல்ல முடியல? ஏன்னா இங்க காங்கிரசினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அழுத்தமா இல்லைன்னா கர்நாடகத்திலையும் காங்கிரஸ் இருக்குங்கிறதுனால இங்க இருந்து கொடுக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் உங்களை ஏதோ ஒரு விதத்துல திமுகவிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்து இன்றைக்கு உங்கள் கைப்பாவையாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான். அப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். வெறும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணுங்கிறதுக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம், எத்தனை கட்சிகளை வேணாலும் அழித்து ஒழிக்கலாம், அதிமுகவினுடைய அத்தனை எம்எல்ஏக்களையும் காவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இயற்கைக்கு முரணான ஒரு செயலையே செஞ்சுதான் இந்த அரியணையில உட்கார்ந்துருக்கிறார். அதற்கு உள்ளபடியே தமிழக மக்கள் வெக்கி தலைகுனியணுமோ இல்லையோ தமிழக மக்கள் கேள்வியை எழுப்பணும். தமிழக மக்கள் ஏன் இவ்வளவு மிதமிஞ்சின ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள்னு என்னை போன்றவர்கள் எப்பவுமே நான் பார்க்குற ஒரு பார்வை அதைத்தான் இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஒரு அசௌகரியமான அவ்வளவு ஒரு அநாகரிகமான விஷயங்களை திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மிதமிஞ்சின அந்த மயக்கத்தை மக்களை இப்படியே வச்சு 5 வருஷத்துல ஓட்டலான்னு நினைச்சிருக்கிறாரு. அதற்கு காவு கொடுக்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு உரிமைகளும் பறிபோய் கொண்டே இருக்கிறது. சமஸ்கிருதத்திற்கு எதிராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய தமிழ் மொழியில கேந்திரிய வித்யாலயாவுக்கு 12 டீச்சரை போட்டிருக்கான். அதே சமஸ்கிருத ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 48 பேரை போட்டிருக்கான் 39 ஸ்கூலுக்கு. அப்போ அந்த ஆவரேஜை பாருங்க. தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்க வேண்டிய இடத்துல உங்களுடைய உரிமை பறிபோகிறது. வந்தே மாதரத்தை முதல் இடத்துல வைத்தால்தான் எங்க பாட்டு பாடுவோம் அப்படிங்கிறத ஒரு கொள்கை முடிவாக இன்றைக்கு சட்டமாக இயற்றி உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. மௌனமாக இருந்து நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இதே சட்டப்பேரவையில் வந்தே மாதரமோ சரி ஜனன மனகனமோ நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தான் பாடணுங்கிறதுக்காக திருப்பி 1க்கு 2-3 வருடங்களாக ஆளுநர் அவர்கள் வெளியேறிய தருணமும் இதே தமிழக சட்டமன்றத்தில் தான் நடந்துச்சு.
அப்போ தமிழகத்தினுடைய அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த வேர்களும் சரி, பகுத்தறிவு மிக்க அந்த மாநிலத்தினுடைய அந்த பண்பாட்டு அறமும் சார்ந்து நிற்கக்கூடிய அந்த விஷயங்களை அத்தனையுமே மழுங்கடிக்க பாஜகவால் RSSஆல் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் திரு விஜய் அவர்களா அப்படிங்கிற அந்த கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட வேண்டும். அந்த கேள்விக்குரிய விடையை நம்ம தெளிவாகிறோமோ இல்லையோ, தமிழக மக்கள் என்றைக்கு தெளிவாகிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழகத்தினுடைய அடுத்த விடிநிலை அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. தொடர்ச்சியாக தாவேக அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், ஜெகதீஸ்வரி அவங்களுடைய ஆடியோ, சொந்த கட்சி நிர்வாகிகவே மிரட்டினது, ஒரு தாவேக எம்எல்ஏ வந்து செய்தியாளர்களை அடித்து இது பண்ணது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் தாவேக அமைச்சர்கள் மீது, நிர்வாகிகள் மீது வந்து கொண்டே இருக்கு. ஆனால் திமுக உடைய நிர்வாகிகள் மீது, குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடர்ச்சியாக குறிவைக்கக்கூடிய வேலையில் தாவேக அரசு ஈடுபடுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? திரு செந்தில் பாலாஜி அவர்களை இப்போ குறிவைக்கல தாவேகா. அது பாஜக RSS போன்ற இயக்கங்கள் அப்போவே அவரை வந்து குறிவைத்ததுக்கு காரணம், அவர் கொங்கு பெல்ட்லையும் சரி, கோவை, கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லையுமே அவருக்கான ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அரசியல் அவரை எதிர்த்து பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் அப்படிங்கிறதை உணர்ந்தே இருந்தது பாஜகவினுடைய தலைமை. அதை எப்படியாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறை மூலியமாக பல்வேறு ரெய்டுகளை விட்டார்கள். அவர் சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொண்டு வருகிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு தாவேகாவினுடைய அரசாங்கம் அவரை குறிவைத்து, அவரையும் அவர் தம்பியையும் குறிவைக்கக்கூடிய காரணங்கள், கரூர்ல அவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம ஓடி வந்த திரு முதலமைச்சர், அன்றைய நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் நிற்கிறார். அப்போ அந்த கரும்புள்ளியை துடைக்கிறதுக்கு அவருக்கு தேவை கரூர்ல தாவேகா அவர்களுடைய வெற்றி. அதற்காக நேரடியாக அவருக்கு பண்ண தெரியல. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அரசியலை இதுவரைக்கும் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ அவருடைய ஒவ்வொரு விஷயமுமே பின்வாசல் வழியாக எப்படி பண்ணணும், எல்லாத்தையுமே கேடுகட்டத்தனமாக எப்படி அரசியலை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதிமுகவினுடைய 25 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து நீங்கள் காவு கொடுத்து அவர்களை இப்போ பாதி பேர்த்துக்கு இப்போ பொழப்பே இல்லாத மாதிரி ஆக்கிட்டார். விஜயபாஸ்கர்லாம் இப்போ பொழப்பு இல்லாத ஒரு எம்எல்ஏவும் ஆள் இப்போ. அப்போது எல்லா விஷயத்துலையுமே எத்தனை பேர்களையும் கொண்டு வந்து குழியை தோண்டி குழியை புதைக்கிற கதையைத்தான் திரு விஜய் அவர்கள் பண்ணிக்கொண்டே வருகிறார். அப்போது அதே விஷயத்தில் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களையும் அவருடைய தம்பி அவர்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதற்குரிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, கரூரினுடைய இடைத்தேர்தல் வரும்போது அது நமக்கு வெற்றியாக பார்க்கப்படும். வெற்றியை இதுன்னுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கரூரினுடைய அந்த பிளாக் இமேஜ் வந்து துடைக்கப்படும் அப்படிங்கிறார். அதை தமிழக மக்கள் மறப்பார்கள் அப்படின்னு யாராச்சும் நம்ப முடியுமா? 41 பேரை உயிர் பலி வாங்கிவிட்டு ஓடி ஒளிஞ்ச திரு விஜய் அவர்களை தமிழக மண் என்றைக்கு மறக்கும்? மறக்கவே மறக்காது. அது எல்லாம் போக திருப்பியும் அந்த மக்களை முட்டாளாக்குறீங்க. நீங்க 31 பேருக்கு அரசு வேலைகளை கொடுக்க வேண்டிய அங்க நிதர்சனமான தேவை என்ன இருக்குது? அப்போ அந்த கம்பேஷனேட் கிரவுண்டை கொடுக்கறதுக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்குது. உங்களை பார்க்க, நடிகரை பார்க்க இறந்தவர்கள் மேல நம்மளுக்கு அனுதாபங்கள் இருக்குது, அவர்கள் குடும்பத்தினர் மேல அனுதாபங்கள் இருக்குது. கொடுக்கறது 20 லட்சம் கொடுத்து இடங்களா 1 கோடி ரூபாய் கொடுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு வந்த ஒரு நடிகர் தானே. 1500 கோடியே 2000 கோடியே நான் விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே, 200 கோடி எடுங்க, 41 குடும்பத்திற்கு பகுந்தளிங்க, உங்க வருமானத்துல இருந்து பகுந்தளிங்க. இல்லையா, உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, மரிய வில்சனுக்கு காலேஜ் இருக்குது, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குல்ல, 31 பேரை வேலைகளை கொடுக்க வேண்டியதானே. கொடுத்து பாருங்க யார் வேணாங்கிறா. அப்போ நீங்கள் அரசு வேலைக்குன்னு கிட்டத்தட்ட டிஎன்பிசியில் 1000 வேலையை 27 பேருக்கு குரூப் 1 எக்ஸாம்ஸுக்கு வேகன்சி இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அங்கே பதவி வாங்குறதுக்காக எக்ஸாம்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய அந்த வியர்வையையும் அவர்களுடைய அந்த உழைப்பையும் கொச்சப்படுத்துறது, உங்களை பார்க்க வந்து உங்களால் திருப்பி நம்ம அதை தான் தெளிவுபடுத்தணும். உங்களால் உங்களுடைய ஒரு நடவடிக்கைகள் முன்னாடி 50 மீட்டருக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூவே நடந்திருக்காது அப்படிங்கிறத அங்கே உள்ள டிஎஸ்பிகள் உங்களை எச்சரித்தும் கூட எங்களுக்கு இங்கே தான் கவரேஜ் கிடைக்கும்னு கொண்டு வந்து அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து 41 பேர் உயிரிழந்ததற்கு நீங்கள் முதல் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதை திமுக அரசாங்கம் தவற விட்டது அப்படிங்கிறதான் இன்றைக்கு இல்லை, வரலாறு பூர்வமாக இன்றைக்கு திமுக மேல இருந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அசௌகரியமான செயல் என்னன்னா, அன்றைக்கே திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களையோ இல்ல புசி ஆனந்த் அவர்களையோ இல்ல விஜய் அவர்களையோ A1 அக்யூஸ்டாக சேர்த்திருக்க வேண்டிய பிரைமே ஃபேசி இருந்ததை கைவிட்டு விட்டது திமுக அரசாங்கம். அப்போ அதனுடைய நீட்சியை தான் இன்றைக்கு திமுக அரசாங்கம் மட்டுமல்ல
தமிழக மக்களுமே அதற்குரிய நடவடிக்கைகளும் அதற்கு பின் விளைவுகள் அத்தனையும் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உரிமைகளாக பறிபோய் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு அப்படிங்கிறது அடுத்த உத்தரப்பிரதேசாகவோ அடுத்த பீகாராகவோ இன்னும் 5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது உருமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கு இந்த 27 விழுக்காடு மருத்துவ சீட்டு எப்படி காலியா போச்சோ, எப்படி நம்மளுக்கு இன்றைக்கு மேகதாது அணையினுடைய உரிமைகள் காலியா போச்சோ, எப்படி சமஸ்கிருதத்துக்கு எதிரான அந்த உரிமைகள் இன்றைக்கு தமிழுக்கு காணா போகுதோ, ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு கோயிலினுடைய நிலங்களும் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மேல ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா? பவுடரை கசக்கிறார், அது என்ன பவுடர்னு மக்களுக்கு கொண்டு வந்து நிதர்சனமான ஒரு எஸ்ஐடியை ப்ரோபை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்க வேண்டாமா? அப்போ உங்களுடைய அமைச்சர்கள் அத்தனை அசௌகரியமான அத்தனை கீழ்த்தரமான நடவடிக்கைகளுக்கு இறங்கும் போது கூட முதலமைச்சர் அந்த அக்கௌண்டபிலிட்டியை எடுக்காததற்கு காரணம் அவருக்கு அக்கௌண்டபிலிட்டிங்கிறதுக்குரிய வார்த்தைக்குரிய மீனிங் தெரியல. ரெஸ்பான்சிபிலிட்டினா அப்படிங்கிறதுக்கு கிஞ்சித்தளவும் அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ங்கக்கூடிய அந்த அறம் சார்ந்த ஒரு அரசியல் தலைவர் திரு விஜய் அவர்கள் இல்லை. அவர் நடிகராகவே இன்றும் தொடர்கிறார், என்றும் தொடருவார். தமிழக மக்கள் அதை புரிந்து கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் வாயை திறந்து கேள்வியை எழுப்பணும் அப்படிங்கிறதான் என்னை போன்றவர்களுடைய பார்வை. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.